ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம ராகினி வந்துட்டு விஜய்கிட்ட வந்து காவேரியை பற்றி போட்டு கொடுத்துட்ருக்காங்க. காலையில் நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே போனீங்க, ஆனால் இப்போ நீங்கள் தனியாக வரீங்களே. காவேரிக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தது தெரியுமா, அவன் பேர் நிவின், என் அத்தை பையன்தான். ஆனால் இப்போ கூட அவங்க 2 பேத்துக்குள்ளே லிங்க் இருக்குது. காவேரி வந்து நிவினை பார்க்க தான் போனா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்கிட்ட ஆதாரம் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா, எதுக்கு தேவையில்லாமல் காவேரியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் என்ன தான் வந்து அங்கே அவர் சமாதானம் பண்ணிக்கிட்டாலும் அவருக்கு உள்ளுக்குள்ளே வந்து கோவம் இருக்குது. ஏன் வந்து நிவினை பார்க்க போகிறதா என்கிட்ட சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி அதையே யோசிச்சுட்டே இருக்காரு. இங்கே நம்ம காவேரி வந்துட்டு யமுனாக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. நான் வந்து நிவின்ட்ட எல்லாமே பேசிட்டேன், நீ வந்து முதல்ல உன் படிப்பில் வந்து ஃபோக்கஸாக இருக்கணும், நீ நல்லா படித்து கலெக்டர் ஆகணும், அதுக்கப்புறம் தான் வந்து அக்கா எல்லாமே உனக்கு செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லவும், அக்கா நீ எனக்கு வந்து உறுதி கொடுத்துட்டீலக்கா, எனக்கு இதுவே போதும்க்கா, இனிமேல் நல்லா நான் படிப்பேன் அப்படின்னு யமுனா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அடுத்து இங்கே நம்ம விஜயை வந்து பார்க்குறாங்க. ஏம்னாப்பா சீக்கிரம் வந்துட்டீங்க, நீங்கள் சாப்பிட்றீங்களா என்ன அப்படின்னு கேட்கவும் அப்படியே அப்படியே ஒரு படபடப்பாக பேசுகிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு தலைவலிக்குது, அதான் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. சரி பாஸ் டீயாவது எடுத்துகிட்டு வரட்டேன் அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி ரொம்ப கோவப்படாதீங்க, இன்றைக்கி நான் நிவினை பார்க்க போனேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஓகே நீ யாரையா பார்க்க போ, எதுக்கு என்கிட்ட சொல்கிற அப்படிங்கிறப்ப, இல்லை உங்கள்கிட்ட சொல்லணும்ல அப்படின்னு சொல்லவும், நம்ம ஒன்றும் நிஜமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையே, சும்மா தானே நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா நீங்கள் எப்போ பார்த்தாலும் மாற்றி மாற்றி பேசுங்கன்னு பேசுகிறாங்க.